எந்த ஒரு திரைப்படத்தின் வெளியீட்டையும் தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைத்ததாக தனக்கு நினைவில்லை என்றும் முதல் முறையாக தமிழகத்தில் இது நடந்துள்ளதாகவும் இயக்குநர் அமீர் தெரிவித்துள்ளார். மதுரை தமுக மைதானத்தில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜனநாயகன் வெளியீட்டை நிறுத்தும் வகையில் அதில் என்னதான் இருக்கிறது என்று இரு தரப்புமே தெரிவிக்கவில்லை என்று கூறினார். ஜனநாயகன்ல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு ஹிடன் அஜெண்டாவாகவே தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு ரீமேக் ஃபிலிம், தெலுங்கிலிருந்து மொழிமாற்றம் செய்யப்பட்ட ஒரு படம். அது வேறு மொழியில், தமிழ் மொழியில் மீண்டும் உருவாக்கம் செய்யப்பட்ட படம். அது அந்த படத்தில் அப்படி என்ன காட்சி இருந்தது, வரம்பு மீறிய காட்சிகள் இருக்கா அல்லது வசனங்கள் இருக்கான்றத ரெண்டு தரப்புமே சொல்லாதது தான் இதில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒன்று, தணிக்கைத்துறை சொல்லணும் இந்தந்த காட்சிகள் இருக்குது, இதெல்லாம் இதை கட் செய்யணும் அப்படின்னு சொல்லணும். முதல்ல தணிக்கைத்துறை என்பது, நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், காட்சிகளை கத்தரிப்பதற்கான அதிகாரம் தணிக்கைத்துறைக்கு கிடையாது.